ஒரு ஹவருக்கு $19 $65 வரையும் மீடியா துறையில். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. ஸோ பேசிக்காக இந்த படிக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விஸ்காம் படிக்கணும்னு, ஆனால் அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எப்படி இதை தேர்ந்தெடுக்கலாமா? பேசிக் ஷேப்ஸ் அவங்க குழந்தையா இருக்கும் போது வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. போலீஸ் துறையில் ஃபோரன்சிக்ஸ்க்காக ஸோ விஸ்காம் படித்தவங்க, இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் வேலைக்கு. விஸ்காம் வந்து ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போது மல்டிமீடியா. விஸ்காம் படிப்புகளில் ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக ஏஐ வந்து ஒரு டெம்பரரி பூம். இப்போ விஸ்காம் முடித்த மாணவர்களுக்கு அரசு துறையில், மத்திய அரசோ மாநில அரசோ அரசு வேலை வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? இருக்குது, நிறைய இருக்குது. வெளிநாட்டில் ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஏபிபி தமிழ் வணக்கம். வானமே எல்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நான் ரமணி பிரபாதேவி. இன்றைய வானமே எல்லை நிகழ்ச்சியில் +2 முடித்த மாணவர்கள் விஸ்காம் படிப்பில் சேரலாமா, விஸ்காம் படிப்புக்கு என்ன மாதிரியான தேவை, எதிர்காலம், முக்கியத்துவம், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்காக லயோலா கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் நவீன் குமார் நம்மோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ அந்த விஸ்காம் படிப்பு அப்படின்றது பொதுவாக சினிமாவுக்கு போகிறக்கோ இல்லை மீடியா துறைக்கு போகிறதுக்குமான படிப்பாக தான் பார்க்கப்படுது. இந்த விஸ்காம் படிப்பை யாரெல்லாம் படிக்கலாம், என்னென்ன மாதிரியான துறைகளுக்கு வேலைக்கு போகலாம்? அந்தந்த ஈடுபாடு, அவங்களோட குழந்தையிலேருந்து இருந்த அந்த ஒரு ஈடுபாடு இருந்து அந்த ஒரு சினிமா துறையோ இல்லை பத்திரிகை துறையோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு சினிமா சார்ந்த துறையோ அதுக்காக போகிறதுக்கு இந்த கோர்ஸு கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ +2 முடித்த மாணவர்கள் வந்து ஒரு அறிவியல் பாடப்பிரிவு எடுத்திருந்தா தான் சேர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா இல்லை யார் வேணாலும்? இல்லை, யார் வேணாலும் +2வில் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்தந்த காலேஜஸில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்துவாங்க. அது வந்து முக்கால்வாசி காலேஜில் அந்த இன்டர்வியூ வந்து இப்போது எல்லா காலேஜ்லையும் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ Tier 1 காலேஜஸில் என்ட்ரன்ஸ் இருக்கும், பொதுவாக மற்ற கல்லூரிகளில் நேர்காணல் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ விஸ்காம் படிப்பில் வந்து என்ன மாதிரியான துறைகள் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். விஸ்காம் வந்து ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போது மல்டிமீடியா அப்படின்ற ஒரு துறை இருக்குது. அதுக்கப்புறம் 3D அனிமேஷன் அப்படின்ற ஒரு துறை இருக்குது. அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு துறை இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்குமே தனித்தனியாக இருக்குது. இப்போ எடிட்டிங்க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்புறம் ஆக்டிங்க்கு அது வந்து முக்கிய பங்களிக்குது இந்த விஸ்காம் துறையில். அந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கு தனித்தனியாகவும் வச்சுருக்காங்க. டிகிரி ப்ரோக்ராம்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் டிப்ளமோ ப்ரோக்ராமும் அதுவும் தனியாக வச்சுருக்காங்க. இப்போ 1 இயர் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராம் 12 மாதத்துலேருந்து 18 மாதம் வந்து ஒரு டிப்ளமோ ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ 6 மாதம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து ஒரு 3 வருஷம் டிகிரி, இந்த சில காலேஜஸில் சில யூனிவர்சிட்டிஸில் 4 வருஷம் டிகிரி ப்ரோக்ராமாக இந்த வருஷத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் யூஜிசி மேண்டட்ரி ஆகிடுச்சு. இப்போ பொதுவாக விஸ்காம் அப்படின்னா பிஎஸ்சி விஸ்காம் அப்படின்னு தெரியும். இதை தாண்டி வேறு என்னென்ன கோர்ஸ்கள் என்ன பேரில் இருக்குது? பிஎஸ்சி விஸ்காம், அப்புறம் பிஎம்எம் பேச்சுலர் இன் மல்டிமீடியா அது இருக்குது. அப்புறம் பிஓக், அதுலேருந்து வந்து 3D அனிமேஷன், டிஜிட்டல் ஜேர்னலிசம். அதுக்கப்புறம் எம்ஓக் மாஸ்டர்ஸ், அதுலேயே எம்ஓக் 3D அனிமேஷன், டிஜிட்டல் ஜேர்னலிசம். எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது தனித்தனி பிரிவுகள் இருக்குது. ஸோ இந்த விஸ்காம் படிப்புகளுக்கு முதுகலை படிப்பு அப்படின்றது கட்டாயமாக தேவைப்படுமா, இல்லை இளங்கலை படிப்பு படித்தாவே ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது இப்போது சில எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸில், இப்போது லீகல் அண்ட் எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அதில் வந்து யூஜி படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது. நிறுவனத்தில் போயிட்டு அவங்க வந்து வேலை செஞ்சால் ஒரு குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சு அந்த ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே
போகிறதுக்கான ஒரு தேவை இருக்கும். போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தா அதுக்கான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் அங்கேயே கொடுத்துருவோம். ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்பு அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸை நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பிஜி படிச்சிருந்தா பெட்டராக. இப்போ விஸ்காம் படிப்புகளில் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க மாணவர்களுக்கு? ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வரைகிறது, கலர் ஆஸ்பெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு அனாட்டமி, ஒரு ஹியூமன் அனாட்டமியாக இருக்கட்டும், அனிமல் அனாட்டமியாக இருக்கட்டும், அது எப்படி வரைஞ்சி அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தனித்தனியாக எப்படி அந்தந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் இயரில் சொல்லுவோம். அதை தாண்டி நம்ம அனிமேஷனோட சின்ன இன்டகிரேஷனும் இருக்கும். ஸோ அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா செல் அனிமேஷன் அப்படின்றத ஃபஸ்ட் இயரில் சொல்லி கொடுத்தோம். அடுத்த வருஷம் செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா உங்கள் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, மற்ற டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸில் இப்போது டிஜிட்டல் பென்னில் எப்படி வரைகிறது. ஸோ ஃபஸ்ட் இயரில் பேப்பர் அண்ட் பென்னில் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்த வருஷம் டிஜிட்டலில் எப்படி வரைகிறது, கம்ப்யூட்டரில் எப்படி வரைகிறது, அந்த மாதிரி வேறு வேறு ஆஸ்பெக்டில் செகண்ட் இயரில் சொல்லிடுவோம். தேர்ட் இயரில் அவங்களோட ப்ரைமரியாக வந்து அவங்க ஸ்பெஷலைசேஷன் எடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங், சில பேரில் வந்து ரிப்போர்ட்டிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, சில பேர் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்தந்த ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி மேஜர் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி போவாங்க. அது உங்களுக்கு 5வது செமஸ்டரா 6வது செமஸ்டரா ரெண்டுமே வந்து எலெக்டிவ்? ரெண்டுமே மேஜர் எலெக்டிவ் 2 செமஸ்டர்லாம் இருக்குது. 5வது செமஸ்டர்லையும் இருக்குது, 6வது செமஸ்டர்லையும் ரெண்டுமே இருக்குது. 6வது செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப் மேஜராக போவாங்க. அதில் ஒரு 45 நாள் இன்டர்ன்ஷிப்பு கம்பல்சரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அவங்க எந்த துறை சார்ந்து போகிறாங்களோ அது சார்ந்த நிறுவனத்தில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுங்கிறது கட்டாயம். இப்போ வரைகிறதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ பேசிக்காக இந்த படிக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் விஸ்காம் படிக்கணும்னு, ஆனால் அவங்களுக்கு வரைய வராது. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எப்படி இதை தேர்ந்தெடுக்கலாமா? பேசிக் ஷேப்ஸ் அவங்க குழந்தையாக இருக்கும் போது வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, குழந்தையாக இருக்கும் போது அந்த ஒரு பேசிக் ஷேப்பை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வரைஞ்சிருந்தா, ப்ளஸ் இந்த நியூஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படி கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தால், அது அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் நேர்காணலில் அவங்க பார்த்து எடுத்துப்பாங்க. ஓகே, பட் அந்த ஓவியம் வரைகிறதுங்கிறது ஒரு அடிப்படை தேவை, ஒரு தேவை இருக்குது, பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. ஏன்னா விஸ்காம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய துறைகள் அடங்கி உள்ளது தான் விஸ்காம். ஸோ அதனால் இப்போது பார்த்திங்கன்னா விஸ்காம் படிச்சுட்டு ரிப்போர்ட்டிங்காக இருக்கலாம், இப்போது நியூஸ் சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அட்வர்டைசிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் சைட்லேயுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து வரைகிறது மட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. ஸோ இப்போ இவ்வளோ துறைகள் இருக்குது அப்படின்றீங்களா, வேலை வாய்ப்பு அப்படின்றது என்னென்ன துறை சார்ந்து விஸ்காம் மாணவர்கள் போகலாம்? பத்திரிக்கை துறையில் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை துறை, அதுக்கப்புறம் சினிமா துறை, அதுக்கப்புறம் சினிமா துறையிலேயே நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷனில் வரைகிறவங்க போவாங்க, ப்ரொடக்ஷனில் கேமரா ஹேண்டில் பண்ணுறவங்க போவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸு, 3D அனிமேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க போவாங்க. இது சினிமா துறை. அதை தாண்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங் ஏஜென்சிஸில் நிறைய பேர் போவாங்க. இப்போ அட்வர்டைசிங் ஏஜென்சிலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தனியாக இருக்குது, அதே வந்து விஷுவல் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸில் தனியாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் AR and VR அதுவுமே ஒரு ப்ராமினெண்ட்டாக வளர்ந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா VR கிளாஸஸ்ஸு, அப்புறம் AR கிளாஸஸ்ஸு இது பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மேஜராக இருக்கிற இ-காமர்ஸ் வெப்சைட்டில் AR ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயே வச்சு பார்த்துக்கலாம், அந்த இடத்துல உகந்ததாக இருக்குமா அப்படின்றத வச்சு பார்க்கலாம். அதுக்கு AR உதவியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி துறையும் போகலாம். ஸோ வேறு என்ன உங்களுக்கு ஆட்ஸ் சொன்னீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகலாம், சினிமா, பத்திரிகை துறை தாண்டி வேறு ஏதாவது நம்ம படிப்பு முடிச்சுட்டு போக முடியுமா? இப்போ இந்த கார்ட்டூனிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, வெப் டிசைனர்ஸ், இவங்களுக்கான ரோல் வந்து விஸ்காம் முடிச்சவங்களுக்கு எப்படி? ஆமாம், வெப் டிசைனர்ஸ் தான் இருக்காங்க. வெப் டெவலப்பர்ஸாக மாறுறதுக்கு அவங்க இந்த கோடிங் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கற்றுக்கணும். இப்போ டிசைன் மேஜராக டிசைன் பண்ணிடுவாங்க, டிஜிட்டலாக டிசைன் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ கார்ட்டூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஃப்ளிப் புக்ஸ் இருக்கும், ஃப்ளிப் புக் அனிமேஷன் இருக்கும், ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் மோஷன் அனிமேஷனில் வந்து கார்ட்டூன்ஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கான குழந்தைகளுக்கான யூடியூப் சேனல்ஸு அதெல்லாம் வந்து பெரிய பிஸ்னஸாகவே வளர்ந்துட்டுருக்கு.
ஹாலிவுட்னாலும் சரி, ரொம்ப இந்தியன் இண்டஸ்ட்ரினாலும் சரி. ஓகே, இப்போ விஸ்காம் முடித்த மாணவர்களுக்கு அரசு துறையில், மத்திய அரசோ மாநில அரசோ அரசு வேலை வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. இப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது டெலிவிஷன் சேனல்ஸ்லேயும் இருந்தாலும் சரி, தூர்தர்ஷன், மற்றபடி இப்போ பத்திரிக்கை துறையிலையும், இப்போ கவர்மெண்ட் பத்திரிக்கையெல்லாம் இருக்குது, அதுலேயே போகிறதுக்கான. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அது வந்து அவங்களோட பர்சனல் இதை வந்து பப்ளிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு விஸ்காம் துறையை படித்தவங்க வந்து வேலைக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அந்த துறை சார்ந்த அமைச்சகத்துக்கு ஒரு செய்தி வெளியீடு சம்பந்தமாக ஒரு பிஆர் ஆக்டிவிட்டிக்காக. கரெக்ட், பிஆர் ஆக்டிவிட்டிஸ் அது வந்து அரசு வேலைக்குள்ள தான். கரெக்ட். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக போகணும் அப்படின்னா, இப்போது போலீஸ் துறையில் ஃபோரன்சிக்ஸ்க்காக ஸோ விஸ்காம் படித்தவங்க, இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த படிப்புகளுக்கு கட்டண விகிதம் அப்படின்றது தோராயமாக சொல்லணும் அப்படின்னா என்ன ரேஞ்சிலேருந்து? அது ஒவ்வொரு கல்லூரிகளை பொறுத்து இருக்குது. இப்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு 1,50,000 வரையும். ஒரு வருஷத்துக்கான கட்டணம்? ஆமாம், ஒரு செமஸ்டருக்கான கட்டணம். ஓகே, ஒரு செமஸ்டருக்கான கட்டணம் இந்த காலேஜஸ்க்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 30,000 வந்து பேஸ். அது இப்போது ஒரு கல்லூரியை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்? இப்போ ஒரு விஸ்காம் படிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து ஒருத்தர் வந்து தன்னோட கல்லூரி இது வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நமக்கு கரியர் இருக்குன்றதை எப்படி அந்த மாணவர் தேர்வு செய்யணும்? அந்தந்த கல்லூரிகளுக்கு முதல்ல போய் விசிட் பண்ணணும். அந்த கல்லூரிகளுக்கு முன்னாடி விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிஜிட்டலாக வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். என்னென்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன துறையில் அவங்க ஆசிரியர்கள் பங்களிச்சிருக்காங்க அப்படின்றது, அந்த ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத மேஜராக அதை பார்க்கலாம். அதை தாண்டி வந்து அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த காலேஜோட இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க சூஸ் பண்ணுற பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது, அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த மாணவர்கள் எங்கே வந்து கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ எளிமையாக கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லிங்க்டின்ற ஒரு இணையதளத்தில் கிடைக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா கனெக்டை மாணவர்கள் முன்னாடியே வச்சுக்கிறாங்க. ஸோ இந்தந்த துறை சார்ந்து இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற பேசிக்கலாக ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றதுனா அவங்க இந்த கனெக்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வெளிநாடுகளில் எப்படி இருக்குது உங்களுக்கு? விஸ்காம் முடிச்சவங்களுக்கு வெளிநாடுகளில் அவங்க இப்போது அந்த துறையில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா வெளிநாட்டில் ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை தாண்டி இல்லை நான் வெளிநாடு போய் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற, இங்கே யூஜி படிச்சிருப்பாங்க, வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே ஒரு பிஜி கம்பல்சரியாக மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ ஏன்னா ஒரு வெளிநாடுக்கு போகணும் அப்படின்றது வந்து அங்கே உள்ள இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக இது பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ ஏஐயோடைய தாக்கம் வந்து எல்லா பக்கமுமே எதிரொலிச்சிட்டு இருக்கு. நிறைய படிப்புகள்லையுமே வந்து அதோட இன்ஃபியூஸ்மெண்ட் பார்க்க முடியுது. விஸ்காம் படிப்புகளில் ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக ஏஐ வந்து ஒரு டெம்பரரி பூம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம பார்க்கணும். நிறைய வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிட்டு வருது, அதே சமயத்தில் புது வேலைவாய்ப்புகள் நிறைய உருவாகுது. ஸோ டெக்னாலஜி இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜியை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் கம்பல்சரியாக இருக்குது. ஸோ அதை ஏஐயில் எந்த அளவுக்கு நீங்கள் ஏஐயை உங்களுக்கு ரிலேட்டிவாக யூஸ் பண்ணணும். ஏஐங்கிறது வந்து ஒரு அகெயின் அது ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. ஸோ ஜென்ரிக்காக இருக்கிறத ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஏஐயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஒரு படமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஏஐ உங்கள் துறைக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்து மாணவர்கள் சூஸ் பண்ணணும். இப்போது ஏஐ வந்து பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா? இப்போது விஸ்காம் சார்ந்து இப்போ இன்ஜினியரிங்கில் இருக்குல்ல உங்களுக்கு ஏஐ வந்து டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி இதிலலாம் உள்ளே இருக்குன்றப்போ விஸ்காம்லேயும் பாடத்திட்டத்தில் சேர்த்தப்பட்டிருக்கா? கண்டிப்பாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த ஒரு 2 வருஷம், போன வருஷமும் இந்த வருஷமும் ஏஐயோட தாக்கம் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த வருஷம் சப்ஜெக்ட்லேயுமே இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஒரு கோர்ஸாக தனியாக ஆட் பண்ணல, ஒரு சப்ஜெக்டாக
ஒரு 2 செமிஸ்டருக்கான சப்ஜெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். பட் அது கற்பிக்கிறதுக்கு எக்யூப்டான டீச்சர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஏஐ வந்து அது ஒரு டெம்பரரி பூம் தான். இந்த ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி இருக்கிறவங்கள இருக்காங்க. ஆசிரியர்கள் அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதில் சர்டிஃபைடாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த செமஸ்டருக்கான சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. வானமே இல்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். மாணவர்கள் விஸ்காம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 6382219633 அப்படிங்கிற எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். education.tamil@abpnetwork.com அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சார், இப்போது விஸ்காம் படித்தவங்களுக்கு தனியார் துறைகளில் அரசு துறைகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. சொந்தமாக அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது? சொந்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு பூம் ஆகிட்டு இருக்கிறது. இவங்க விஸ்காம் படிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஜென்ரிக்காக நான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எத்திக்கல் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸில் ஸோ இவங்க விஸ்காம் படித்தவங்களுக்கு வந்து இந்த எத்திக்கல் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன நுணுக்கங்கள் அந்த டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சுக்கும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க பொதுவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுபவங்கள் இப்போது ஒரு 2-3 வருஷம் அனுபவம் இருந்தால் மட்டுமே தான் அந்த டெக்னிக்கலாக யூஸ் பண்ண முடியும் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க இது பண்ண முடியும். ஸோ எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தந்த விஷயங்கள் மக்களுக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லலாம், இந்தந்த விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஸ்காம் படித்தவங்களுக்கு, ஜென்ரிக்காக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டெம்பரரி ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி அதை யூஸ் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பிஆர் ஏஜென்சிஸ், பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சிஸ் அதை ஆரம்பிக்கலாம். இன்னும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப் டிசைனிங் ஏஜென்சி, ஏடிஎல் பிடிஎல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கான above the line below the line ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்ந்தும் நம்ம கம்பெனி பண்ண முடியும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதான் டிஜிட்டல் ஆஸ்பெக்ட், அதாவது வெப் டிசைனிங்லேயே அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஒரு மேஜர் பங்கு வகிக்குது. ஸோ அதில் வந்து எஸ்இஓ, எஸ்இஎம், எஸ்எம்எம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி. இப்போது முடிச்சுட்டு வெளிநாடு போகும்போது அவங்க கூட படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? அவங்க இப்போ கண்டிப்பாக வந்து படிப்பு முதுகலை அப்படின்றது கட்டாயமா, இல்லை அவங்க படிச்சுக்கிட்டே வேலையும் செய்யலாமா? சம்பள விகிதம் எப்படி இருக்கும்? அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம். ஓகே, ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து அவங்க படிச்சுட்டே வேலையை செய்கிறதுக்கான வீசா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து அவங்க காலேஜ் அவங்க செட்டில் ஆகிறதுக்கான டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சில கண்ட்ரீஸில் வந்து அது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு இத்தனை மணி நேரங்கள் அவங்க வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதை தாண்டி அவங்க போக முடியாது அந்த லீகல் சைடில். அது பார்த்தீங்கன்னா ஒரு $19 ஒரு ஹவருக்கு $19 $65 வரையும் இந்த துறையில், மீடியா துறையில் வேலை செய்கிறதுக்கான. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ், இப்போ பார்த்திங்கன்னா கனடா, யூஎஸ்ஏ, இந்த வெஸ்டர்ன் சைடு இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க பர் ஹவருக்கு. அதே இந்த ஈஸ்டர்ன் சைடு சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஸ்காம் முடிச்சுட்டு வர்ற மாணவருக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட சம்பளம் எப்படி இருக்கும்? இப்போது யூஜி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு $25,000 மினிமம் வந்து பே பண்ணுறாங்க. ஏன்னா முக்கால்வாசி கம்பெனிஸ் இப்போ வந்து ஸ்டைஃபண்டாகவே வந்து $15,000 $20,000 கொடுக்குறாங்க ஒரு மாதம் இன்டர்ன்ஷிப்பு பண்ணும்போதே. அது பெய்டு இன்டர்ன்ஷிப்பு. இப்போ அதை தாண்டி வேலைக்கு அவங்க மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப் அந்த 45 நாள் இன்டர்ன்ஷிப்பு போகும்போதே அவங்க வந்து கம்பெனிஸ் வந்து அவங்கள அடுத்த கான்ட்ராக்டுக்கான எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து $25,000 $45,000 $70,000 சில எம்என்சிஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எம்என்சிஸ்க்குமே வேலை வாய்ப்புகள்லாம் சில பேர் கொடுக்குறாங்க. இப்போது இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட்டு அவங்களுக்குமே இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடான வேலைகள் செய்கிறதுக்கான ஆட்கள் தேவை. ஸோ எம்என்சிலையுமே விட விஸ்காம் மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஆமாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணணும், இல்லை ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளான அந்த
ஐகான்ஸு, இந்த ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் டிசைன் பண்ணணும், அதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆட்களுக்கும் தேவை. ஸோ இ-காமர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம கரெக்ட். போகலாம். ஆமாம், எம்என்சிஸும் ப்ரைமரியாக அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில எம்என்சிஸில் வந்து அவங்களோட க்ளவுட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்கு இன்ஹவுஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் மீடியா துறையை அணுகிறாங்க. ஓகே, இப்போ விஸ்காம் முடித்த மாணவர்கள் வந்து இப்போ அவங்க வழக்கமான இந்த வகுப்பறை கற்றல் தாண்டி கூடுதலாக ஏதாவது கற்றுக்க வேண்டிய நீட் இருக்கா அவங்களோட கெரியர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக? எக்யூப்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அது இப்போது ஒரு கேமராவை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்றதுனா அது வந்து அந்த துறைக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கூடுதலாக அவங்க கிளாஸ் ரூமில் கற்றுக்கிறத தாண்டி வேறு ஏதாவது அடிஷ்னலாக அவங்க வெளியே கற்றுக்கணுன்ற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய இன்ஸ்டியூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போது விஸ்காம் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு மீடியா சம்மந்தமாக படிக்கிறாங்க 3 வருஷம். அதுலேயே வந்து ஒரு பகுதியாக இப்போ எடிட்டிங் அப்படின்றது ஒரு பகுதியாக இப்போ அதுலேயே சர்டிஃபிகேஷன் சில கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ அடோபியோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடோபியோட சர்டிஃபிகேஷனே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஆன்லைன்லேயும் இருக்குது, நம்ம இணையதளத்துலேயும் அதுக்கான சர்டிஃபிகேட்டை ஆஃபர் பண்ணி எக்ஸாம் எழுதி ஒரு சில காலேஜஸில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்குமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நேஷ்னலி சர்டிஃபைடு கவர்மெண்ட் எக்ஸாம். இப்போ இறுதியாக விஸ்காம் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? விஸ்காம்ன்றது ஒரு நல்ல கோர்ஸ். இப்போது வளர்ந்துட்டு இருக்கிற சமுதாயத்தில் அது ஒரு முக்கிய கோர்ஸாக இருக்குது. அண்ட் டிமாண்டும் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸு அந்த மாதிரி துறை தான் அதிகமாக மக்கள் விரும்பினாங்க. இப்போது இதுக்கு விஸ்காம் அப்புறம் லிட்ரேச்சர் அது வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ லிட்ரேச்சர் படித்தவங்களுமே ஜேர்னலிசம் படிக்க ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய உருவாகுது. இந்த ஏஐங்கிறது வந்து ஒரு டெம்பரரி பூம் தான். ஸோ ஏஐயை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில் செட்டு தான் அடுத்த லெவலில் அவங்கள கொண்டு போகும். விஷுவல் கம்யூனிகேஷன் துறை சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் வந்து விரிவாகவும் எளிமையாகவும் வந்து சார் பதிலளித்தாங்க. மிக்க நன்றி சார். Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.